ஒரு அழகான காலையில் மலர்களின் மணமும் கோயில் மணி ஒலியும் நிறைந்த ஒரு சிறிய கோயில் நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் வாழ்ந்தான் ஒரு சிறப்பு குழந்தை. அவன் பெயர் குட்டி கணேஷ். சிறிய தும்பிக்கை, மழலை சிரிப்பு, மிகவும் நல்ல மனசு. அவன் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியே பரவியது. குட்டி கணேஷுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவன் அதிகாலையில் எழுந்து நகரத்தைச் சுற்றி நடப்பான். மலர்களை மணக்கும், பறவைகளைப் பார்க்கும், மரங்களோடு பேசுவது போல சிரிக்கும். ஒருநாள் அதிகாலை சூரியன் இன்னும் உதிக்காத நேரம். வானம் இளஞ்சிவப்பு நிறமாக மாறிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் குட்டி கணேஷ் ஒரு சிறிய சத்தம் கேட்டான். அது மிகவும் மெதுவான, சோகமான சத்தம். அந்த சத்தத்தைக் கேட்டு அவன் மெதுவாக நடந்து சென்றான். ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் ஒரு குட்டிமயில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அது தன் அம்மாவைத் தொலைத்துவிட்டது போல தோன்றியது. குட்டி கணேஷின் இதயம் உடனே மென்மையாயிற்று. இந்த குட்டிமயிலை அதன் அம்மாவிடம் சேர்க்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அதற்காக அவன் ஒரு சிறிய ரகசிய சாகசத்தைத் தொடங்கினான். அவர்கள் இருவரும் மெதுவாக கோயில் நகரத்தின் வழியாக நடந்தார்கள். வீதிகளில் நிறைய விளக்குகள் இன்னும் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. மலர்க்கடைகள் மலர்களால் நிறைந்திருந்தன. குட்டி கணேஷ் சுற்றி பார்த்தான். எங்காவது மயில் அம்மா இருக்கிறாளா என்று. ஆனால் அந்த வழியில் ஒரு சிறிய பிரச்சனை இருந்தது. முன்னால் ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்தை கடக்க முடியாமல் குட்டி மயில் நின்றுவிட்டது. அப்போது குட்டி கணேஷ் சிரித்தான். அவன் தன் தும்பிக்கையை மெதுவாக நீட்டினான். அந்த தும்பிக்கை ஒரு சிறிய மந்திர பாலம் போல மாறியது. குட்டி மயில் அதில் மெதுவாக நடந்தது. அவர்கள் குளத்தை பாதுகாப்பாக கடந்து சென்றார்கள். சூரியன் மெதுவாக உதிக்க ஆரம்பித்தான். ஆனால் இன்னும் அம்மா மயில் கிடைக்கவில்லை. அவர்கள் அடுத்ததாக ஒரு அழகான தாமரை குளத்துக்கு வந்தார்கள். அங்கே பல பறவைகள் இருந்தன. வானத்தில் நிறைய வண்ணங்கள் பறந்து கொண்டிருந்தன. குட்டி கணேஷ் கவனமாக சுற்றிப் பார்த்தான். திடீரென தூரத்தில் ஒரு பெரிய மயில் இறகுகளை விரித்து நின்றது. அந்த மயில் மிகவும் கவலையாக சுற்றிப் பார்த்தது. அது தன் குட்டியைத் தேடிக் கொண்டிருந்தது போல தோன்றியது. குட்டி கணேஷ் மகிழ்ச்சியாக சிரித்தான். அவன் மெதுவாக அந்த வழியில் நடந்தான். குட்டி மயில் தன் அம்மாவைப் பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சியாக ஓடிப்போனது. அந்த காலை சூரியன் தங்க நிறமாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. மயில் அம்மாவும் குட்டியும் ஒன்றாக சேர்ந்த அந்த காட்சி ரொம்ப அழகாக இருந்தது. குட்டி கணேஷ் அதைப் பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டான். அவன் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைச்சான். சிறிய உதவி கூட ஒரு பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கும். அந்த நாள் முதல் குட்டி கணேஷ் நகரத்தில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இருந்தது. யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் அங்கே எங்கோ அருகில் குட்டி கணேஷ் இருக்கான். அவன் அமைதியாக வந்து சிறிய நல்ல செயல்களை செய்துவிடுவான். அதனால்தான் அந்தக் கோயில் நகரம் எப்போதும் மகிழ்ச்சியாலும் அன்பாலும் நிறைந்திருந்தது. Subscribe for more fun stories. Watch more adventures. New videos every week. Subscribe for more fun stories.